அன்புள்ள பார்வையாளர்களுக்கு என்னுடைய மற்றும் ஒரு எபிசோடில் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நான் பேச இருப்பது மத்திய அரசின் நடவடிக்கைகள் மற்றும் இந்தியாவில் மக்களுடைய நிலை. நாம் இன்று லேட்டஸ்டாக ஆரம்பிக்கலாம். இந்தியாவில் மக்கள் மோடியை கடவுளாகவே கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அவருக்காக 112 கோடியில் ஒரு கோயில் அமைக்கப் போகிறார்கள். ஆனால் இந்த மோடியினுடைய 11 ஆண்டு மத்திய அரசு ஆட்சியில் மக்கள் இந்த கடவுளிடமிருந்து என்ன பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். நாம் இப்பொழுது சில பிரச்சனைகளை பற்றி பேசலாம். நாடு முழுவதும் மாணவர்கள் நீட் பேப்பர் லீக்கை வைத்து போராட்டம் நடத்தினார்கள். அது எல்லோருக்கும் தெரியும். பரீட்சை லீக் எல்லா மாநிலங்களிலும் நடைபெற்று தான் வருகிறது. ஜார்க்கண்டில் இதே மாதிரி நடந்தது. அதை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் பேச்சுவார்த்தை நடத்தி. ஆனால் மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் அல்லவா? ஜந்தர் மந்தரில் ஜூலை மாதத்தில் அவர்களை தடியால் அடித்தார்கள். பெல்லட் குண்டை வைத்து அடித்தார்கள். பீகாரில் AK-47 வைத்து அடித்தார்கள். கூர்மையான ஆணிகள் உள்ள தடியை வைத்தார்கள். பையனுக்கு கண் போனது, ஒரு பெண்ணுக்கு காது போனது, பல பேருக்கு கைகால் உடைக்கப்பட்டன. பேச்சுவார்த்தை நடந்தது அமைச்சர்கள் முன்னாடி. அவர்கள் இந்த போராட்டத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள், நாங்கள் மந்திரியை பதவி விலகச் செய்கிறோம் என்று தர்மேந்திர பிரதானை பதவி விலகச் செய்தார்கள். வேறு மந்திரியை போட்டார்கள். FIRலாம் வாபஸ் வாங்குவேன் என்று சொன்னார்கள். அது இதுவரை நடைபெறவில்லை. இந்த மாணவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும், 1 கோடி கொடுக்க வேண்டும் கேட்டார்கள். அதெல்லாம் ஒப்புக்கொண்டவர்கள் இந்நாள் வரைக்கும் FIRஐ வாபஸ் செய்ய பெறவில்லை. எந்த விதமான காம்பன்சேஷன் இறந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனார்கள். அங்கேயும் ஒன்றும் நடைபெறவில்லை. FIRம் பதிவதில்லை. நாங்கள் பெல்லட் குண்டை வைத்து அடிக்கவே இல்லை என்று கூட கதை கட்டினார்கள். ஒரு மாணவன் ஷாஹில் என்ற மாணவன் FIR பதிவு செய்ய சென்றால் 2-3 முறை அவனை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். கடைசியாக ராகுல் காந்தியே அங்கு போய் 6 மணி நேரம் 8 மணி நேரம் அமர்ந்து இந்த FIRஐ பதிவு செய்ய வைத்தார். இந்த FIR பதிஞ்சு இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றதெல்லாம் வேறு சமாச்சாரம். FIR பதியும் போது சொல்கிறாரு அந்த ஆஃபீஸர், எங்களுக்கு மேலேருந்து உத்தரவு இல்லை. இப்படியெல்லாம் நடக்குது. பார்லிமெண்ட்டில் 20 நாள் இந்த அமித்ஷாவும் இந்த பகவானும் பார்லிமெண்ட்கே வரல, எந்த விதமான பதிலும் கொடுக்கல. அப்படியே பார்லிமெண்ட்டை மூடிட்டாங்க. இவரும் கத்தி கத்தி பார்த்தாரு. ராகுல் காந்தியும், யார் இது உத்தரவு கொடுத்தது பெல்லட் கன்னை யூஸ் பண்ணுறதுக்கு, AK-47 யூஸ் பண்ணுறதுக்கு யார் கொடுத்ததுன்னு சொன்னால் சொல்லுங்கள். அமித்ஷா தான் இல்லாமல் வேறு யாரும் கொடுக்க முடியாது. அவர் தான் உள்துறை அமைச்சர். அவர் பதில் சொல்ல வேண்டும்னா வரவே இல்லை. அப்படி வெளியே இருந்து ஜோடால் பண்ணிட்டு போயிட்டாங்க. கடவுளும் வரல. இப்போ என்னாச்சு? அடுத்தது இந்த மாணவர்கள் ஏமாற்றத்தான் பட்டார்கள். இந்த மாணவர்கள், அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பற்றி பேசுகிறேன். ராகுல் காந்தி முடிந்த வரைக்கும் அவர்கள் உதவி செய்வதற்கான எல்லா இதையும் செய்தார். ஏனென்றால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருப்பவர்களே 3-4 பேர் தான். வாங்சுக்கும் போய் அங்கே போயிட்டு லடாக்கில் போய் சுருட்டி படுத்துக்கிட்டாரு. ராகுல் காந்தி தான் இறங்கி அடித்தார். யூபியில் மாணவர்களை கூப்பிட்டு மீட்டிங் பண்ணார். ராஜஸ்தானில் பண்ணார். இப்போ லேட்டஸ்ட்டாக புனேயில் போய் பெண்களை கூப்பிட்டு மீட்டிங் பண்ணார். ஆச்சுங்களா? இப்போ அதுக்கப்புறம் இந்த மாணவர்கள் இன்னொரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அதாவது ஸ்கூல்லெல்லாம் சரியில்லை. ஏன்னா இந்தியாவில் இந்த 11 ஆண்டில் 94,000 ஸ்கூலை மூடிட்டானுங்க.
கவர்மெண்ட் ஸ்கூலு. ஏன்னா மக்கள் வர்றது இல்லையா. அந்த ஸ்கூலை லட்சணத்தை போய் பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் வர்றது மாதிரியே இல்லை. கட்டடம் இல்லை, தண்ணி இல்லை, டாய்லெட் இல்லை, நடபாதை இல்லை, டீச்சர் இல்லை. எப்படி மக்கள் வருவாங்க? அதாவது இவனுங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூலை வந்து என்கரேஜ் பண்ணணும். இந்த பொலிட்டிஷியன்லாம் ப்ரைவேட் ஸ்கூலை நடத்தணும். என்ன அதில் வந்து சமஸ்கிருதம் ஹிந்தின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து அவ்வளோ இது கிடையாது. டீச்சரும் போட முடியாது, ஃபண்ட்ஸும் கிடையாது. எல்லாம் சாப்பிட்றானுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னு பேர் தான் இருக்கே ஒழிஞ்சு ஒன்றும். ஏன்னா கல்விக்கே வந்து 1,40,000 கோடி தான் அலாட் பண்ணானுங்க. அப்போ ஸ்கூலில் போய் நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸ்கூல் டீக் கரோ அபியான் அப்படின்ட்டு ஏதோ ஆரம்பித்தாங்க இந்த மாணவர்கள், காக்ரோச் பார்ட்டி மாணவர்கள். அது பிரகாரம் வந்து எல்லா ஸ்கூல்லையும் போய் பார்க்குறது, நாட்டில் உள்ள எல்லா வந்து பிரைமரி ஸ்கூலில் எல்லாம் போய் பார்க்குறது அப்படின்னு திட்டமிட்டு போனால் இவனு என்ன பண்ணானுங்க, எங்களுக்கு அங்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும், அங்கே போய் வீடியோ பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்ட்டு சர்க்குலர் எடுக்கிறானுங்க. யார்? இந்த ராஜஸ்தான், அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து இந்த வெஸ்ட் பெங்கால், எங்கெங்கே பிஜேபி இருக்கோ அவங்க எல்லாமே இப்படி வந்து நோட்டிஃபிகேஷன். அப்புறம் இந்த சந்தோஷ் ரங்கா அவர் வந்து ராஜஸ்தான்கார், ராம்புராண்டு வந்து ஜெய்ப்பூரில், அவர் ரொம்ப நாள் அந்த ஊரில் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். முன்னாடி விசிட் பண்ணார். இப்போ இந்த அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போய் பார்க்க போனால் இந்த பிஜேபி குண்டர்கள் வந்து அடித்து நொறுக்கி காரை எல்லாம் நொறுக்கிட்டானுங்க. शुक्रवार को जयपुर ग्रामीण के एक सरकारी स्कूल का निरीक्षण करने पहुंचे कॉकरोच जनता पार्टी के प्रवक्ता आशुतोष रांका और सीजेपी कार्यकर्ताओं के साथ मारपीट का दावा किया गया है। सीजेपी कार्यकर्ताओं के दौरे का ग्रामीणों ने विरोध किया और उन्हें गांव से बाहर जाने के लिए मजबूर किया। इस पूरे घटनाक्रम के वीडियो में दिख रहा है कि ग्रामीण जय श्री राम के नारे लगाते हुए सीजेपी कार्यकर्ताओं को गांव से बाहर जाने के लिए बोल रहे हैं। हालांकि सीजेपी प्रवक्ता आशुतोष रांका का आरोप है कि विरोध करने वाले लोगों को बीजेपी ने बुलाया था। उन्होंने ये भी कहा कि वे इस तरह के विरोध से डरने वाले नहीं हैं। 1.5 साल से स्कूल भैंसों के तबेले में चल रहे, पत्थर मारे गए हैं, गाड़ियों के शीशे फोड़े गए हैं, मेरी शर्ट फाड़ी गई है, महिलाओं के साथ अभद्रता हुई है, उन्हें पुरुषों ने पीटा है, भाजपा के गुंडों ने पीटा है, फोन तोड़े गए हैं रेखा शर्मा जी के। हमारे एक वॉलंटियर का हाथ टूट गया है, उसके फ्रैक्चर हो गया, उसको अभी हॉस्पिटल लेके जा रहे हैं। पुलिस पूरी तरह गायब थी। सीजेपी की महिला कार्यकर्ताओं ने भी ग्रामीणों पर उनके साथ मारपीट का आरोप लगाया है। அதே மாதிரி தீப்கே போய் அவர் லோக்கல் ஏரியாவில், அவர் சம்பாஜி நகரில் இருக்கார் மகாராஷ்டிராவில், அவர் போய் பார்க்கணுன்னா அவர் மேலே எஃப்ஐஆர். அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பையன் வந்து அப்துல்னு ஒரு பையன், அவன் போய் பார்க்க போனால் கூட அவங்க அப்பாவும் போயிருக்காரு. இந்த குண்டர்கள் அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஏதோ சொல்லி அனுப்பிச்சிட்டான், அந்த மாதிரி வந்திருக்கானுங்க அப்படின்ட்டு சொல்லிச்சானா என்ன. அடுத்த நாள் வந்து பிஜேபி குண்டர்கள் வந்து அவங்க அப்பாவை அடித்து கொண்டுட்டானுங்க. இவனுக்கு தான் நாட்டுக்கு வந்து விக்ஷித் பாரத், நம்ம கடவுள் இருக்கார்ல, அவர் 2 பாரத் பண்ண போகிறாரு. அதாவது முதல் அச்சதீன் ஆயகா அப்படின்னாரு. அதான் நல்ல நாள் பிறகுது, குடுகுடுப்புக்காரன் வந்து சொல்லல, நல்ல நாள் பிறக்குது நல்ல நாள் பிறக்குதுன்ட்டு 2014 இருந்தாலும் சொல்லிட்டு வந்தான் கடவுள். இப்போ அந்த கடவுள் என்ன சொல்லியிருக்கு, ஒவ்வொரு தடவையும் சொல்லணும் 5 வருஷம் டைம் கொடுங்க, 50 நாள் டைம் கொடுங்க, இன்னும் 5 வருஷம், ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க. இப்படி தான் அந்த கடவுள் சொல்லிட்டு வந்துச்சு. 56 இன்ச்சு. இப்போ 2047 எல்லாம் சரி பண்ணலான்ட்டு ஏன் உயிரோடு இருப்பான்? இந்த கடவுளே இருக்காது. ஏன்னா இந்த கடவுள் அந்த மாதிரி சொல்லி வாயை திறந்தா போய் தான். ஏன்னா அந்த மாதிரி வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியுது இந்த கடவுள் சரி பண்ணிடுவேன் விக்ஷித் பாரத்ன்ட்டு. இப்போ இந்த பள்ளிகள்லாம் மூடிட்டாங்க. ஒரு நாளைக்கு 25 பள்ளிகளும் மூடி இருக்கானுங்க. அந்த பிள்ளைங்கள என்ன பண்ணுறாங்க, இந்த கான்வர் யாத்திரைன்னு போயிட்டு ஆடுறானுங்க. அந்த பசங்க 8 வயசு 10 வயசு பையனுங்க, அவனுங்க செய்கிற அந்த ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ஆக்ஷன்ஸு அருவருப்பாக இருக்குது. பிள்ளைங்களை இவனுக்கு வந்து படிப்பு கொடுக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கணும்னா அந்த மாதிரி தான் போகும். அந்த கன்வரத்தில் கஞ்சா அடிக்கிறானுங்க, எல்லாம் தண்ணி அடிக்கிறானுங்க, செக்ஸியாக டான்ஸ் ஆடுறாங்க. इधर आपको दिख रहे हैं ये बच्चे जिस तरह के जेस्चर्स कर रहे हैं, अपनी उंगलियों से और हाथ से जिस तरह के इशारे कर रहे हैं, मेरा दिल टूटता है, शर्म से दिल सर झुकता है और बहुत अफसोस भी होता है और गुस्सा भी आता है कि देखिए ये भी मेरे देश की पीढ़ी है। 8.7 கோடி அன்எம்ப்ளாய்டு யூத் வந்து படிக்கிறதும் இல்லை, எம்ப்ளாயும் இல்லை. அப்போ என்ன செய்வான்? எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிரைம் தான் நாட்டில் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த கடவுள், இந்தியாவை ஆள்கின்ற கடவுள்
மக்களுக்கு செய்கிற சேவை. மக்கள்லாம் அவங்க ஓட்டு யாரும் போடுறதில்ல. எஸ்ஐஆர் பண்ணி எல்லா மாநிலத்தையும் பார்த்தாக்கா இப்போ வந்து 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் ஓட்டெல்லாம் எடுத்துட்டானுங்க. ஓட்டு போட விடாமல் எடுத்துட்டானுங்க. அதை தான் பண்ணுறானுங்க. ஏன்னா அப்புறம் வந்து ஒரு இதில் வந்து இவங்களே ஆளை கூட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா யூபியில் அந்த ஆள் இப்போ இந்த சந்தா சோரின்னு ஒன்று வந்துருச்சு. அதாவது யூபியில் வந்து ராம் டெம்பிள் இத்தனை நாள் அதை வச்சே ஓட்டு கேட்டானுங்க. அதை இடித்தானுங்க 92. அப்போ இருந்து நாங்கள் ராம் கோவில் கட்டுவோம், எந்த இடத்துல அந்த இடத்துல தான் கட்டுவோம், இப்படிலாம் பண்ணிகிட்டே வந்தானுங்க. கடைசியில் கட்டிட்டு கைடல் பண்ணிட்டானுங்க. சந்தாவெல்லாம் திருடிட்டானுங்க, உண்டியெல்லாம் காசு திருடிட்டானுங்க. இப்போ எவனும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டானுங்க, சொல்கிறதில்ல. ஏன்னா அவன் ஜெய் ஸ்ரீராம் சொன்னான்னா உடனே இந்த கோயிலில் பணத்தை திருடினா தான் மக்களுக்கு ஆகும். அதனால் இப்போ மாற்றிட்டானுங்க ஸ்ட்ராட்டஜி. இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க, வந்தே மாத்திரம், எல்லாம் வந்தே மாத்திரம் சொல்லுங்கள், எங்கே போனாலும் மீட்டிங்கில் வந்தே மாத்திரம் பாடுங்க, இல்லைன்னா அந்த இவ்வளோ ஃபெயின், அது ஃபெயின், ஜெயிலு, அப்படி இப்படின்ட்டு அந்த அப்படியே மாற்றுறது. மக்களை வந்து இந்த பிரச்சனைலேருந்து இன்னொரு திசை மாற்றுறது. இவனுங்களுக்கு அதுதான் வேலை. ஸ்டேஜ் கவர்மெண்ட்லாம் நடத்துறது இல்லை, காசை சுருட்டுறது, அதானே அம்பானிக்க வேண்டி எல்லாத்தையும் லோன் கொடுக்கறது, அப்புறம் மன்னிக்கிறது, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட வேண்டியது. இப்போ எஃப்ஐஆர் எல்லாம் வித்ட்ரா பண்ணலை, ஸ்டூடெண்ட்ஸ் மேலே காசு கொடுக்கல. அதுக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி செப்டம்பர் 5 வந்து திருப்பி டெல்லியில் வந்து அவங்க ஒரு இதை நடத்த போகிறாங்க, ஒரு போராட்டம் மாதிரி நடத்துகிறாங்க. அடுத்தது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வந்து ஒரு அளவுக்கு தான் கொண்டு போனாங்க. ராகுல் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போனார். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்க, ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்துட்டாங்க தெருவில். ரோடு சரியில்லை, ஸ்கூலில் டீச்சர் இல்லை, அப்படி இப்படின்ட்டு அவங்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி போராட்டம் பண்ணதில் கொஞ்சம் ஓரளவுக்கு அவனை என்ன பண்ணியிருக்கானுங்க, நாங்கள் காசு செலவழித்து இந்த டேப் இல்லாமல் இருந்தது தண்ணி குடிக்கிறதுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணானுங்க. டாய்லெட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணானுங்க. அவ்வளோதான், பெரிய மாறுதல் ஒன்றும் வரல. இந்த ஹேமா மாலினி இருக்க நடிகை, அது ஒரு ஊரை தத்தெடுத்துருக்கு. அதனுடைய பள்ளியை இப்போ பார்த்தா அதனுடைய லட்சணமும் இப்படி தான். அது வந்து 2-3 பீரியடாகவே அது எம்பியாக இருக்குது. ஏன்னா அது எம்பியாக இருக்க இதுலேயே இப்படி தான் இருக்குது லட்சணம். இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு சேவை செய்கிறது. சரிங்களா? मालिनी के गोद लिए वो गांव रावल में हूँ और रावल का ये स्कूल दिखा रहा हूँ आपको, रावल का सरकारी स्कूल जिसको हेमा मालिनी ने गोद ले रखा है। देखिए इसकी स्थिति देखिए, ये जूनियर स्कूल है। यहाँ पर जो बेंच है वो बाहर उखड़ी हुई पड़ी हुई है। ये किस हालत में है, ऐसा लग रहा है कि कब से जो है ये बेंच मतलब सालों से यहाँ पे पड़ी हुई सड़ रही है और ये लकड़ी खराब हो गई है। आप ये देखिए बिल्डिंग जो उखड़ी हुई पड़ी हुई है। हमें पता लगा है कि 2021 से ये जो बिल्डिंग है यहाँ पर उखाड़ दी गई, निरस्त कर दी गई थी, मगर उसके बाद ये बनी ही नहीं है। ठीक है, आपको मैं आगे लेके चल रहा हूँ। यहाँ पर ये 3 कमरे बनने हैं जूनियर स्कूल के लिए, मगर अभी नहीं बने। और ये भी पता चला कि एक कमरा है इधर दिखा दीजिए, उधर ये जो है प्राइमरी स्कूल है। प्राइमरी स्कूल में ही एक कमरा दे रखा है जूनियर के बच्चों के लिए। 104 बच्चों की तादाद है, मतलब 104 बच्चे एक कमरे में पढ़ रहे हैं और जूनियर इधर बनना है, मगर अभी तक बना नहीं है। आप स्थिति देखिए, शौचालय जो है दोनों पर ताले लग रहे हैं। इधर की स्थिति देख सकते हैं क्या स्थिति है। यहाँ पर ये पीने का पानी है, देखिए ये पीने का पानी है। बच्चा जो है पानी भरने आया है। एक बार कैमरा पर्सन से कहूंगा पास आके दिखाइए जरा, ये बच्चा देखो यहाँ से, ये बेटा पीने का पानी है। यहाँ से बच्चे जो है पानी पीते हैं। ये दिखाइए पूरा, ये मतलब आप सोच के देखिए कि पानी की क्या स्थिति है यहाँ पर। आपको पीना हो तो आप पी पाएंगे, नहीं पी पाएंगे, क्या स्थिति है ये। இப்போ என்ன சொல்லிட்டாரு அந்த கடவுள் நரேந்திர மோடி, இப்போ ஆகஸ்ட் 15க்கு ரெட் ஃபோர்ட்டில் போயிட்டு பேச்சு கொடுத்தாரு. பேச்சு கொடுக்குறப்ப புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டார். என்னென்னா இந்த போராட்டம் பண்ணுறவங்கலாம் இன்டெரக்டாக சொல்கிறாரு திமாகி நக்சல்னா, அதாவது நக்சலைட்ஸ்களை வந்து நாங்கள் ஒழிச்சிட்டோம், காட்டில் எல்லாம் தெரிஞ்சாங்க கன் எடுத்துகிட்டு. அதான் நக்சல்னா கம்யூனிஸ்ட்காரவங்க மாதிரி தான். அவங்க வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், வைலண்ட்டாக இருப்பாங்க, ஆயுதம் தாங்கி போர் செய்வாங்க, குரில்லா மாதிரி. அதெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம். இப்போ நாட்டில் வந்து என்ன சொல்லிட்டு தெரிஞ்சாருனாக்கா அர்பன் நக்சல்னு சொல்லிட்டு தெரிஞ்சார். ஏதாவது வந்து புத்திசாலி, ஏதாவது கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டான், ஏதாவது பத்திரிக்கையாளர் இவங்களை பற்றி எழுதுனானா அவங்களெல்லாம் அர்பன் நக்சல்னு சொல்கிறது. அப்படி தான் கௌரி லங்கேஷ், இந்திர தபோல்கர்லாம் போட்டு சொல்லிட்டானுங்க, கொலை பண்ணிட்டானுங்க. இப்போ என்ன சொல்கிறார் இந்த ஆள், திமாகி நக்சல், அதாவது
இந்த யோசிக்கிறான் பாருங்க, யோசிக்கிறவன் இருக்கக்கூடாது இவனுங்களுக்கு. யோசிக்கிறான், கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குறான்லாம், இன்டெரக்டாக சொல்கிறான்னா அவன்லாம் வந்து அவன் புத்தியே நக்சல்வாதி. அந்த புத்தி, அதாவது அவன் ஆயுதம்லாம் ஏந்த தேவையில்லை. இந்த யோசிக்கிறவன் தான் ரொம்ப பயங்கரவாதி, தேச துரோகி, ஆனால் நக்சலைட்டு. இப்போ எல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிறது மக்களை வந்து தாக்குறதுக்கு. मौके की तलाश में है। इन दिमागी नक्सलियों को पहचानना होगा, इन दिमागी नक्सलियों को आइसोलेट करना होगा। இப்போ இவனுடைய லட்சணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பேக் பண்ணி வந்தவனுக்கு தான் ஆட்சிக்கு. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நிலைமை என்னன்னாக்கா, நீங்கள் போய் பார்த்தோன்னா யஷ்வந்த் சிண்டேன்னு ஒரு ஆள், அவர் வந்து 1989 வந்து ஆர்எஸ்எஸில் சேர்ந்தவர். அவர் வந்து 2022-23 நாண்டட் கோர்ட்டில் போயிட்டு ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாரு. அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறதுனா அது என்ன ஃபேக்ட் இருக்கோ அதை வச்சு பண்ணணும். அதுக்கு அவர் தான் பொறுப்பு. என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, இந்த ஆர்எஸ்எஸ்ஸு, பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத், இந்த 3மே தீவிரவாத அமைப்புகள். இவங்களை வந்து என்கொயரி பண்ணணும். ஈவன் இன்க்ளூடிங் மோகன் பகவத், அரசனுடைய தலைவர், இவங்களெல்லாம் என்கொயரி பண்ணணும். இவங்க தான் 2000 வந்து குண்டு வச்சாங்க. எங்கே? மக்கா மஸ்ஜித், மாலேகான், அப்புறம் ஆஜ்மீர், சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ஸு, எல்லா இடத்துலையும் குண்டு வச்சாங்க. இவங்களுக்கு என்கொயரி பண்ணணும், இவங்களை பண்ணி இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய அவருடைய என்ட்ரி வந்துட்டுருக்கு. இப்போ கூட ஏன்னா பிரகாஷ் சிங் மொதல் முஸ்லீம்களை பிடிக்கிறது, எங்கே பாம்பு இருந்தாலும் முஸ்லீம் சொல்லிட்டு பேரை கெடுத்துன்னு நியூஸில் பரப்புறது, அவங்கள 10 வருஷம் 15 ஜெயிலில் வச்சு இப்படியே டார்ச்சர் பண்ணுறது. ஹேமந்த் கர்கரேன்னு ஒருத்தர் வந்தார், அவர் தான் இவங்க வந்து குட்டெல்லாம் வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அவனை போட்டு தள்ளிட்டானுங்க. ஏன்னா எங்கள் பாம்பேயில் வந்து தாஜ் ஹோட்டலில் வந்து ஏதோ 2008 நினைக்கிறேன், அப்போ ஏதோ நடந்த விதத்தில் பாகிஸ்தான்காரங்க வந்தாங்க, தாஜ் ஹோட்டலில் அது பண்ணாங்க இது பண்ணாங்க, காங்கிரஸ் இருந்துச்சு அப்போ, ஏன்னா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து இவரை காலி பண்ணிட்டானுங்க. அதனால இவன் தச்சுட்டானுங்க. இப்போ கூட பிரக்யா தாக்கூர், அதில் தான் அவன் மெயின் குற்றவாளி, எங்கள் மாலைகாலில் கொண்டு வச்சதில். அவருக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் டிலே ஆகிட்டே இருந்தது. அந்த மாதிரி வெளியே வர்றது, எம்பி சீட் கொடுக்கறது எல்லாம் பண்ணி நாடம் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறது, வெயில் வாங்கிட்டு அங்கே பார்த்தா கிரவுண்டில் விளையாடுறது, ஃபுட்பால், பேஸ்கெட் பால்லாம் விளையாடுறது, இந்த மாதிரி பண்ணி தெரிஞ்சது. இதுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் முடிவு பண்ண போகிறப்ப அந்த மாதிரி முடிவு வரல, மாற்றிட்டானுங்க, வெளியே விட்டுட்டானுங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, யஷ்வந்த் சிண்டே ஏன் வெளியே விட்டாங்க அப்படின்னா, அதை பிடிச்சி போட்டு அதுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா அது இவனுக்கு பேரெல்லாம் சொல்லிடும், எந்தெந்த தலைவர் இதில் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிடும். அதனால தான் அதை ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த குண்டில் அவரும் சம்மந்தப்பட்டேன்னு சொல்கிறாரு. குண்டு தயாரிக்கிறதுக்கு அவரையும் கூப்பிட்டு பண்ணுங்கன்னெலாம் சொன்னாங்கன்ட்டு அவரும் சொல்கிறாரு, நானும் குற்றவாளி தான், நான் இன்றைக்கி சொல்கிறேன்னாக்கா நானும் குற்றவாளி தான், ஆனால் இவனுக்கு தான் இந்த மாதிரி தான் இவனுடைய இதே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் இவங்க தான் கொண்டு வச்சாங்க அப்படின்ட்டு லெட்டர் கூட எழுதியிருக்காரு. இப்போ யார்? அமித்ஷாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் இவர் பிரியங்க் கார்கேக்கும் லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி இவனுங்க வந்து தேச துரோகிகள், இவனுக்கு தான் கொண்டு வச்சானுங்க, இவனை விசாரிங்க அப்படின்ட்டு லெட்டர் எழுதியிருக்காரு. எவனாவது பேசுகிறான் பார்த்தீங்களா? ஒருத்தனும் பேசலை. विश्व हिंदू परिषद, बजरंग दल और भाजपा में बैठे कुछ अत्यंत घिनौने मानसिकता के, विकृत मानसिकता के जो लोग हैं, उनकी साजिश थी सिर्फ सत्ता के लिए। वास्तव में मुझे इंद्र जी ने प्रस्ताव दिया था, जो नांदेड़ का जो ग्रुप में लेकर गया था 2000 के दरमियान, और उन्होंने पूर्णा, जालना, परभनी में कांड किए, लोग मरवाए, और औरंगाबाद की रेखी की मस्जिद की, और उसके लिए बम बना रहे थे नांदेड़ में, उसमें बम फूटा और मारे गए 2006 में। और उसी टीम में कार्य में लगे हुए राकेश धावड़े, रवि देव, जो उस समय अखिल भारतीय बजरंग दल का सह संयोजक था, कौन? रवि देव, जो मिथुन चक्रवर्ती नाम से घूम रहा था, जो बम कैसे बनाया जाता है और ट्रेनिंग कैंप में उपस्थित रहता था। राकेश धावड़े रोज उसे लाता था हमारे पास सिखाने के लिए, और वही राकेश धावड़े मालेगांव में आरोपी था। पूर्णा, जालना, ऐसे कई कांडों में एक राष्ट्रव्यापी एक साजिश थी। அது தவிர USCIRF, United States Commission of International Religious Freedom, ஓகே, அவங்க இப்போ இந்த மோகன் பகவத் US போகிறாரு.
அவரை வந்து விடாதீங்க, வர வைக்காதீங்க. அவர் ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர். அவரை வந்து இந்த இப்போ 21ஆந்தேதி ஏதோ வந்து நியூயார்க்கில் ஏதோ பேச்சு கொடுக்க போகிறாரு, ஸ்பீச் கொடுக்க போகிறாரு. அப்புறம் வந்து கனடா போகிறாரு. அங்கேயும் வந்து பார்லிமெண்ட்டில் நிறையா பேர் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர், இவரை வரவிடக்கூடாது, பேன் பண்ணுங்கன்ட்டு. Chief of the RSS, Mohan Bhagwat, is coming to the United States, to New York City, to Madison Square Garden itself, to the most famous arena in this country, in our country, to headline a rally of India's fascist paramilitary RSS, to circle everyone around and cheer him on while he propagates his Hindu nationalist ideology, which says that foreigners in India are native-born Christians and Muslims, and that they should be either eradicated or eliminated. And that ideology has been put into practice repeatedly, starting from the very first in 1948, when the RSS assassinated Mohandas Gandhi himself as the first act of terrorism in independent India. And yet, you can see as the RSS's guru praised Hitler's Holocaust, despite the fact that the guru of the RSS, a man who is garlanded and honored by the chief of the RSS, who will be here in 6 days at Madison Square Garden, despite that, MSG, James Dolan, Jim Dolan, is throwing open the doors and rolling out the red carpet to welcome the chief of the RSS, to host a rally of the RSS at the most famous arena in the United States of America. And so I am calling, and whoever's running this truck is also calling for RSS out of NYC. We have enough problems with fascists in our own country. We don't need to be hosting India's fascists here as well, especially when India's fascists. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய வண்டவாளம். ஏன்னா இவனுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டானுங்க. இப்போ அந்த யஷ்வந்த் சிண்டே அமித்ஷாவுக்கு லெட்டர் எழுதுனா அவர் ஆக்ஷன் எடுப்பாரா? ஒன்றும் எடுக்க மாட்டார். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இந்தியாவுடைய நிலைமை இருக்குது. இப்போ வந்து ஸ்கூலை சரி பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த E20 பெட்ரோல் வந்துச்சு. E20 பெட்ரோல்னால வண்டிகள்லாம் டேமேஜ் ஆச்சு. அதை பற்றி எவனும் கவலை இல்லை. இந்த கரும்பெல்லாம் தூக்கி அந்த எத்தனாலுக்கு டைவெர்ட் பண்ணானுங்க பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கடைசியில் வந்து சுகர் பற்றாக்குறை ஆச்சு. நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சுகரு. இப்போ ஏதோ இம்போர்ட் பண்ண போகிறாங்க. எத்தனோ மில்லியன் டன்னு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இம்போர்ட் பண்ண போகிறானுங்க. ஏன் அப்படின்னா இந்த கரும்பு இதெல்லாம் எடுத்து ஆல்கஹால் பண்ணி எத்தனால் பண்ணி பெட்ரோலில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதனால் இங்கே இது வந்துருச்சு. 70 ரூபா ஏதோ போயிடுச்சான். 45 ரூபா விற்ற சர்க்கரை ஏன்னா சுகரு இப்போ இன்றைக்கி 70 ரூபாய்க்கு போச்சு. இது நிலைமை. அப்புறம் டாலரு கீழே விழுந்துருச்சு 98. அதாவது நீங்கள் ₹1 கொடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு 2 பைசா தான். மன்மோகன் சிங் இருந்தப்ப அதாவது 64 இருந்துச்சு. $1 கொடுத்தா 64 ரூபா கொடுப்பான். சரிங்களா? அப்போ அதனுடைய மதிப்பு என்னாக 100 - 64 36 பைசாவோட வேல்யூ இருந்துச்சு. அது இன்றைக்கி வந்து 2 பைசா வேல்யூ ஆயிடுச்சு. இதுதான் இவங்க வந்து நாட்டுக்கு செஞ்சது. இதனால் என்னென்னா பொருள்களை அதாவது காசு நிறையா கொடுக்கணும், பொருள் கம்மியாக கிடைக்கும். இப்போ அதான் நடக்குது. இப்போ வெங்காய விலையும் ஏறி போச்சு, விலைவாசி கூடிருச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 8.7 கோடி இளைஞர்கள் படிப்பும் இல்லை வேலையும் இல்லை. இந்த நிலையில் கொண்டு வந்து நாட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க. மக்களே, இதுதான் இன்றைய இந்தியாவின் நிலை. மேலும் செய்திகளை மற்றும் ஓர் எபிசோடில் பார்க்கலாம். என்னுடைய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.